உங்களுக்கு ஆர்டர் போட்டாங்க, இதுதான் உங்க வருமானம், இது இவ்வளவு வரி கட்டணும் உங்களுக்கு ஆர்டர் போட்டாங்க. இப்போ அந்த ஆர்டர் போட்டது தான் கடைசி இதுவானா இல்லை, கிடையாது. நீங்க அதுக்கு அப்பீல் போகலாம். நீங்களே போகலாமான்னா அது உங்களால முடியாது. நீங்க ஒரு நல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பார்த்து அவங்ககிட்ட இந்த ஆர்டரை கொண்டு போய் காமிச்சு உங்களோட என்டையர் சுச்சுவேஷன் என்ன நடந்தது, ஏன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, ஏன் நோட்டீஸுக்கு நீங்க கவனிக்கல, தெரிஞ்சு கவனிக்கலையா, வேண்டுமென்றே கவனிக்கலையா அந்த நோட்டீஸை, இல்லை வேண்டான்னு விட்டுட்டீங்களா, என்னதான் என்னதான் நடக்கும் பார்ப்போமே அப்படிங்கிறதுக்கு விட்டுட்டீங்களா, ஃபுல் சுச்சுவேஷன் அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சொன்னீங்கன்னா அவர் வந்து அப்பீலுக்கு போவார். அப்பீலுக்கு வந்து கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்பீல்ஸ். அது ஆன்லைன்ல தான் நீங்க சப்மிட் பண்ண முடியும். அது வந்து கொஞ்சம் நம்மளே பண்ண முடியாது, கொஞ்சம் சார்ட்டர்ட் அக்கௌண்டோட ஹெல்ப் தேவை. அதனால அவங்ககிட்ட போனீங்கன்னா அவங்க பண்ணுவாங்க. சார் சிஐடி அப்பீல்ல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சார், நான் அப்பீல் போனேன், எனக்கு அன்ஃபேவரபுளா, எனக்கு ஃபேவரபுளா ஜட்ஜ்மெண்ட் வரல, இப்போ என்ன சார் பண்றதுன்னா அடுத்த ஸ்டேஜ் அப்பீலேட் ட்ரிபியூனல் இருக்கு. அப்பீலேட் ட்ரிபியூனல்ல இன்கம் டேக்ஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல் இருக்கு, அவங்க கிட்ட போகலாம். அங்கேயும் எனக்கு ஃபேவரபுளா ஜட்ஜ்மெண்ட் வரல சார், அடுத்தது ஹைகோர்ட், அங்கேயும் எனக்கு ஃபேவரபுளா ஜட்ஜ்மெண்ட் வரல சார், சுப்ரீம் கோர்ட். இந்த ப்ரொசீஜர்ல தான் இந்த அப்பீல் நடக்கும்.